ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு டிஎன்பிசில இருந்து ஒரு அடண்டம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதுலன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சில போஸ்டிங் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, சில போஸ்டிங் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுதான் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் ரிவைஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது வேகன்சி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த இது முதல் டேபிள்ல உள்ள விஷயங்களை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல ஒரு 14 வேகன்சி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜர் வந்து அதே கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன்ல வந்து ஒன்னு இது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சிவில் இன்ஜினியருக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம் இல்ல. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசா சிலதை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீங்க டேபிள் 2ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எலக்ட்ரிக்கல், அதாவது தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல், சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வந்து உள்ள எடுக்கிறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது, இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்றது. பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு 195 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு 195 வேகன்சி வந்து புதுசா உள்ள சேர்த்திருக்காங்க. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர், அதுவும் வந்து ஏஇ போஸ்ட் தான். அதுல பாத்தீங்கன்னா 30 வேகன்சி வந்து சேர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு 25 போஸ்ட் வந்து நமக்கு வந்து சேர்த்திருக்காங்க. ஓகேவா? ஸோ புதுசா இந்த 3 போஸ்டையுமே இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து வேகன்சி வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு முக்கியமானது. இப்ப படிச்சுட்டு இருக்கவங்க இல்ல படிக்க ஸ்டார்ட் பண்றவங்க, எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வருமா வராதா, எப்படி வரும், ஸோ எந்த கவலையுமே வேணாம். சொன்னதுபடி கரெக்டா இந்த வாட்டி வந்து நோட்டிபிகேஷன் நமக்கு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ எல்லாமே கரெக்டா வந்து லாஸ்ட் இயர் ப்ராப்பரா நடந்துச்சு. இந்த வருஷமும் அதே மாதிரி நடக்கும். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா குரூப் 1 வந்து ஒரு 50 டேஸ்லேயே பிலிம்ஸ் ரிசல்ட் விட்டுருப்பாங்க. ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பக்காவா போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி நமக்கு வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்து கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ண வேண்டியதுன்னா, ஏஜ் லிமிடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ மீதி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குள்ளது, பர்சன் வித் டிசபிலிட்டி, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடோ, இவங்களுக்குலாம் உள்ளது பாத்துக்கோங்க. ஸோ ஜென்ரல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 30. அதே மாதிரி அது கீழே வந்து பாத்தீங்கன்னா பிசில வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் வரும், பிசி, பிசிஎம், எம்பிசி இதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 32 தான் மேக்ஸிமம் ஏஜ். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 35 தான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்றத நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை விட நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கதான் முக்கியம். ஸோ எந்த ஒரு இதையும் வந்து வேகன்சி இப்படி அப்படி ஸோ கூட்டுறாங்க, குறைக்கிறாங்க, நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா, எப்போ வரும், எக்ஸாம் கரெக்டாக கண்டக்ட் பண்ணுவாங்களா, ரிசல்ட் எதுவுமே நீங்க கவலைப்பட வேணாம். இனிமேல் ஓகேவா? இந்த வருஷம் மட்டும் இல்லை, இனிமேல் நீங்க எதுவுமே கவலைப்பட வேணாம். கண்டிப்பா எல்லாமே சொன்னபடி சொன்ன டேட்ல வந்து நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ வேகன்சிஸ் வந்து நிறைய இருக்குது. அதை வந்து நீங்க எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் கூட இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் தான் இங்க இருக்குது. ஸோ வந்து எதுக்குமே வந்து தயங்காம உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்களோட என்ன கைடன்ஸ் வேணும், என்ன ஒரு மெட்டீரியல் வேணும், ஓகேவா, கிளாஸஸ் வேணும், இல்ல என்ன எந்த ஒரு டவுட்டுகள் எதுனாலும் சரி, நம்ம இன்ஸ்டியூட்டோட நம்பருக்கு நீங்க வந்து எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதமான கைடன்ஸும் எல்லா விதமான உங்களுக்கு தேவையான இதை வந்து நம்ம வந்து வழங்கக்கூடியா இருக்கோம். வெறுமனே கைடன்ஸ் மட்டும் வேணுமா, 1-on-1 வேணுமா, இல்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணுமா, இல்ல கிளாஸஸ் மட்டும் வேணுமா, ரெக்கார்டிங் மட்டும் ரெக்கார்டு வீடியோஸ் மட்டும் போதுமா, ஸோ இந்த மாதிரி என்ன வகையில மெட்டீரியல் மட்டும் வேணுமா, என்ன வகையில நீங்க கேட்டாலும் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண ரெடியா இருக்கும். ஸோ அதை நீங்க வந்து யூஸ் பண்ணி இந்த 2025ல நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறுறதுக்குள்ள எல்லா வாய்ப்புகளையும் பண்றதுக்கான விஷயங்களை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட் இதுல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.